18வது மக்களவையின் முதல் கூட்டத்தில் முதல் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் பிரதமர் நரேந்திர மோடி. கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எம்பியாக பதவியேற்ற போது நீட் முறைகேட்டை கண்டித்து எதிர்க்கட்சிகள் முழக்கம். கள்ளக்குறிச்சி உட்பட தமிழகம் முழுவதும் அதிமுகவினர் போராட்டம். சேலத்தில் காவல்துறையினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு. விஷச்சாராய உயிரிழப்பு விவகாரத்தில் நாளை ஆளுநரை சந்திக்கிறது அதிமுக எம்பி எம்எல்ஏக்கள் குழு. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற போராட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் இபிஎஸ் அறிவிப்பு. சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியருக்கான தனி இடஒதுக்கீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம். கணக்கெடுப்பு தொடர்பாக கூட்டணி கட்சியிடம் பேசுமாறு பாமகவினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தல். இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று சொன்னால் சாதி வாரியான மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். அதற்கு போக்காமணி அவர்கள் ஆதரவு தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்காகவே தனி இடஒதுக்கீடு பிரச்சினையை பாமக கையில் எடுத்திருப்பதாக அமைச்சர் சிவசங்கர் விமர்சனம். சட்டப்பேரவையிலிருந்து பாமக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு. முழுக்க சட்டமன்றத்தில் அரசியலை பத்தியும் கூட்டணி பத்தியும் பேசுறாங்க. நான் பேசுறது ஜி.கே. மணி இன்னைக்கு கேட்டது சமூக நீதி பிரச்சனை, இதான் பேசுறோம். அப்ப சமூக நீதிக்கு இடம் இல்லையா? தந்தை பெரியார் பிறந்த மண்ணுன்னு சொல்றோம், சமூக நீதிக்கு வித்திட்ட மண்ணுன்னு சொல்றோம். அப்ப சமூக நீதி சட்டமன்றத்தில் பேசாம எங்க சாலையில் போய் முச்சந்தில் நான் பேசிட்டோம். இருக்கிற குறைகள் இங்கதானே சொல்ல முடியும். ஆளுநர் ரவியுடன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழிசை உள்ளிட்டோர் சந்திப்பு. விஷச்சாராய வழக்கை சிபிஐக்கு மாற்ற நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தல். புதன்கிழமைதான் இங்கே இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று வெளியில் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் செவ்வாய்க்கிழமையே அதிகமான பொதுமக்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார்கள். இதை மாவட்ட நிர்வாகம் கண்டுபிடிக்க தவறிவிட்டது. அது மட்டுமல்ல, அடுத்த நாள் கலெக்டரோடு உட்கார்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த எம்எல்ஏவும் உட்கார்ந்து இதை மறைத்திருக்கிறார். கலெக்டர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் என்று கலெக்டரை மாற்றியிருக்கிறார்கள். சஸ்பெண்ட் செய்ய அவரை மாற்றியிருக்கிறார்கள். எஸ்பியை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களோடு அமர்ந்து பொய்யை சொன்ன எம்எல்ஏ மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. விஷச்சாராயம் உயிரிழப்பு தொடர்பாக சென்னையில் இன்று விசிக நடத்தவிருந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு. புதுக்கோட்டையில் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டத்தில் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிடும் வரை காத்திருக்குமாறு அறிவுறுத்தல். சென்னையில் மாடுகளை பிடிக்க வார்டுதோறும் தலா 5 பணியாளர்களை நியமிக்கப்பட உள்ளதாக மேயர் பிரியா அறிவிப்பு. நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க சட்டத்திருத்தம் கொண்டு வருவது தொடர்பாகவும் தீர்மானம். ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 22 பேரை விடுவிக்க வலியுறுத்தி போராட்டம். சென்னை மற்றும் கோவை விமான நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல். பயணிகளின் உடைமைகளில் சோதனை தீவிரம். இருபது ஓவர் உலகக்கோப்பையின் அரையிறுதிக்கு முன்னேறியது தென்னாப்பிரிக்கா அணி.
சொந்த மண்ணில் தோல்வியடைந்து வெளியேறியது வெஸ்ட் இண்டீஸ் அணி.